ஆனால் மீன் வந்தாச்சு, தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஐயா இருக்காங்க ஏழன் இந்த சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஊருக்கு வர சொல்லி க்ளோஸ் பண்ண இந்த மாதிரிலாம் இவர் தான் கூப்பிட்டு தான் நம்ம இப்போ சுடுகாட்டுக்கு போகிறோம். இந்த காடு மாதிரி இருக்க இந்த ஏரியா வந்து சரௌண்டிங் 10 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. இதில் வந்து உள்ளே போனால் வெளியே வர்றதுக்கே வந்து வழி தெரியாதுன்னு சொல்கிறாரு. அதனால் கொஞ்சம் தூரம் போனவுடனே அந்த சுடுகாடு மட்டும் வரும், அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளோரை முடிச்சிக்கலாம். அதுக்கு மேலே போனால் வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. சரி பார்ப்போம். இப்போது கோஸ்டும் இருக்குது, ஆண் மக்களும். அந்த பெண்ணோட உருவமும் இங்கே தான் இருக்குது சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், வழியில் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. ஒரு நிமிஷம் அண்ணா, இங்கே பாருங்கள், இவர் தான் நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. இவர் பேர் வந்து தயாளன். இவர் கூப்பிட்டு தான் நாங்கள் 100 கிலோமீட்டர் பயணித்து வந்திருக்கோம். ஈசிஆரில் வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண இறங்கியிருக்கோம். பார்ப்போம் ஏதாவது இப்போ கண்ணில் தென்படுது. சொல்லுங்க. நம்ம அந்த சைடு ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. கரெக்டாக 2 கிலோமீட்டர் உள்ளே போயிருக்கோம். வழியே தெரியல, டோட்டலாக வந்து மறந்துடுச்சு. இந்த கொடைக்கானலில் இருக்கிற மதிக்கட்டான் சோலை மாதிரி ஒரு சின்னதாக இருக்குது. ஒரு இந்த கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் எடுக்கிறது தெரியல யாருக்குமே. நாங்களே இப்போ ஃபஸ்ட் டைம் வரோம். அவர் கூப்பிட்டு போனார், எங்களுக்கே பயமாக இருக்குது. அவர் ஈஸியாக ஃப்ரீயாக போகிறாரு, லைட் வெளிச்சம் எல்லாமே போகிறாரு. எங்களால் ஒரு சின்னதாக இருக்குது. ஒரு இந்த கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் எடுக்கிறது தெரியல யாருக்குமே. நாங்களே இப்போ ஃபஸ்ட் டைம் வரோம். அவர் கூப்பிட்டு போனார், எங்களுக்கே பயமாக இருக்குது. அவர் ஈஸியாக ஃப்ரீயாக போகிறாரு, லைட் வெளிச்சம் எல்லாமே போகிறாரு. எங்களால் லைட்டோடு போகும்போது பயமாக இருக்குது. அந்த மாதிரி ஏரியாவாக இருக்குது. 4 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்குது. போவோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. நடந்து எங்களாலையும் நடக்க முடியல. அவர் ஈஸியாக நடந்து போகிறாரு. ஒரு இடத்துல ஓட வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அது ஏதோ ஒன்று அசைவுகள் ஏற்பட்டது. நாங்கள் மிருகம் ஏதோ இருக்கோம்னு நினச்சி தான் ஒன்று வைல்ட் அனிமல்ஸ் மாதிரி தெரிஞ்சுது எங்களுக்கு. எப்படி அது வேறு எதுவானா இருக்கலாம், பாம்பு கூட இருக்கலாம். அதனால தான் ஓடிட்டோம். அமானுஷம் பற்றிலாம் இல்லை, இருந்தால் கண்டிப்பாக எடுத்து போடுவோம். எடுத்துள்ள பாருங்க, வீடியோவில் நாங்கள் எதுவுமே ப்ளர் பண்ண மாட்டோம். மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக போடுவோம். நீங்கள் எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க கண்டினியூவாக. எங்கள் பயணம் எல்லா இடத்துலையும் தொடரும். எந்தெந்த இடத்துல எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து கூப்பிட்றாங்களோ, எங்கள் இடத்துல அமானுஷம் இருக்குன்னு சொல்கிறாங்களோ, அந்த இடத்துல நாங்கள் போய் கண்டிப்பாக போடுவோம் வீடியோ. அந்த அண்ணன் முன்னாடியே போயிட்டு இருக்காரு. அவரு தனியாக போறாரு. நாங்கள் இருங்கன்னு சொல்கிறோம், நான் பார்க்குறேன் போயிட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாரு. ரொம்ப தைரியமாக இருக்காரு. நமக்கு வந்தது பயமாக இருக்குது. மணி 1:45. இந்த டைமில் அந்த சுடுகாடுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு பயமாக தான் இருக்குது. வந்தது ரொம்ப இதுவாக இருக்குது. ஆனால் அவர் தைரியமாக இருக்கார், லோக்கலில். ஆனால் அவரை கேட்டால் வந்து நான் தைரியமான ஆளான்றதுனால அவர் இல்லைன்னு தான் சொல்கிறாரு. ஊர் மக்களை கேட்கும்போது இருக்குன்னு சொல்கிறாங்க. பெண்ணோட ஆவியை பார்த்த மாதிரின்னு சொல்கிறாங்க. நேற்று வந்து வழி மறைச்சா மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா இல்லைன்னு தெரியும். அதனால வந்து வழி மறைச்சிட்டாமா, வழியை மறைச்சிது. அடிக்கடி இது நடக்குது. இந்த இன்சிடென்ட் வந்து அடிக்கடி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் நம்ம வந்திருக்கோம். ஆனால் நம்ம கண்ணில் இது வரைக்கும் இன்னும் படலை. சுடுகாடு வரைக்கும் போய் பார்ப்போம். எதனா இருந்துச்சுன்னா எடுத்து போடுவோம். அவர் தைரியமாக போகிறாரு. அவர் வரைக்கும் பார்த்தது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ வழியில் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ கூட ஒன்று ஓடிச்சு, ஏதோ ஒன்று சின்ன அனிமல் மாதிரி ஏதோ ஒன்று ஓடிச்சு பார்த்தோம். அது நம்மளால் கேமராவில் எடுக்க முடியல, ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு மூவ் ஆகி. இல்லை, உன்னோட அனுபவத்தில் வந்து நீ எப்படி பார்க்குறேன்? இது பேய் இருக்குன்றாங்க, பாதி பேர் இல்லைன்றாங்க. அது உன்னோட பேய் இருக்குன்றத அனுபவத்தில் வந்து
நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் அது உண்மையாக அது வந்து இல்லைன்னும் அறிவியல் ரீதியாக சொல்லியிருக்காங்க. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம இதில் சேனலில் வந்து நம்ம காட்டணும். இருக்கிற வரைக்கும் நம்ம தேடல் தொடரும். நம்ம போயிட்டே இருப்போம். என்னைக்கு கண்டுபிடிக்கிறோமோ அதை உண்மையாக போடுறோம். இந்த பொய்யான இந்த மரம் ஆடிச்சு அந்த இதெல்லாம் கிடையாது. நேராக நம்ம இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமோ அன்றைக்கி நம்ம வீடியோவை போடுறோம். நம்ம சேனலில் அதுதான் நம்ம தேடல் போயிட்டே இருக்கணும். இந்த அமானுஷத்தையே நம்ம தேடல் தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் திகில தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து புதுசு இல்லையா. அண்ணன் ஃப்ரீயாக போகிறாரு, வாங்க பார்ப்போம். ஆனால் ஏதோ பேக் சைடில் எனக்கு வாய்ஸ்லாம் கேட்குது. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அண்ணன் ஃப்ரீயாக போயிட்டுருக்காரு. பிறந்து வளர்ந்தது இந்த ஊர் தான் சொல்கிறாங்களே, அதனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது அந்த காட்டில். ஓகே, ஸோ நம்ம ஒரு வழியாக வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த இடத்துல ரீச் ஆகி நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. வாங்க கிட்டே போய் அது கரணமேடு அதை போய் பார்ப்போம். வாங்க. எரிமேடை அதை சுற்றி அந்த பக்கம் ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குது. இந்த வர வழியிலே 2-3 பாம்புகள் பார்த்தேன் நான். அதனால் பாம்புகள்லாம் நம்ம கொஞ்சம் பயந்தான். அதனால் பாம்பு இந்த அடர்த்தியான இடத்துல பார்த்தா பாம்பு தான் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. அதுவும் மழை பெஞ்ச டைம் இல்லையா, மழை டைம்ன்றதுனால பாம்புகள் நிறைய இருக்குது. மழை மாட்டோம். மற்றபடி கொஞ்சம் அமானுஷமாக தான் இருக்குது. இடம் இவ்வளோ தூரம் வந்ததுனால இந்த இன்னும் பெருசாக நாங்கள் பார்க்கல. பார்த்தா கண்டிப்பாக எடுத்து போடுவோம். இந்த மாதிரி சுடுகாட்டில் வந்து தெய்வங்கள் தான் இருக்கும் மோஸ்ட்லி. அமானுஷங்கள் நாங்கள் பார்த்தது இல்லை. சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இங்கே நிறைய இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி இடத்துல வந்து தெய்வங்கள் தான் இருக்கும். வெளியே வேணால் அந்த மாதிரி இருக்கலாம். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண தானே வந்திருக்கோம். ஆனால் எதுவும் கண்ணில் படலை நம்மளுக்கு. பார்ப்போம் வாங்க. அதுதான் தங்கமேடு. இதுக்கு அடுத்து சொல்கிற மாதிரி வேறு எதுவும் கிடையாது. ஃபுல்லாக அடர்ந்த வனப்பகுதி மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோட எக்ஸ்ப்ளோரை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு வேறு எங்கன்னா நம்மளுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். வேறு ஏரியாவில் நம்ம போய் சர்ச் பண்ணுவோம். சரிங்களா? எங்கள் தேடல் வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அமானுஷம் பார்க்குற வரைக்கும் எங்கள் தேடல் தொடரும். நன்றி, வணக்கம். இது ட்வின் பிரதர்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரகாஷ். கல்யாண். ஹாய் கல்யாண், எப்படி இருக்காங்க? சொல்லுங்க, வர சொல்லியிருந்தீங்க. அதுவும் லாஸ்ட் 2 days பேக் நம்ம அதில் ஒரு விளாக் எடுக்க போகிற ஞாபகம் இருக்கா? ஆமாம். அதில் ஒரு ஹியரிங் ஒன்று கேள்விப்பட்டதை பேசணும்ல, லேடியோட வாய்ஸ் கேட்குற மாதிரி. ஆமாம். பர்டிகுலராக அந்த ஒரு டைமில் ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்டது. நான் கூட அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் பார்த்துருக்கேன் வீடியோவில். ஆமாம், நம்ம வீடியோ எடுக்கும்போது. ஆனால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்கலாம். அப்போது அதில் ஒரு நீ பார்க்காத விஷயத்த நான் ஒன்று பார்த்தேன் எடிட்டிங்கில். ஓ, அந்த 9:35 seconds சம்திங் அந்த டைமில் வந்து அதில் போடுற ஃபுல் விஷுவல் வந்து பிளர் ஆகிருக்கு. அது நம்ம கேமரா இல்லையா? நம்ம பிளர் ஆகிருக்கு. அந்த டைம் தான் நம்ம அந்த ஹியரிங்கும் கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்காக நான் வந்து நம்ம கூட வந்தார் பார்த்தீங்களா, தயாலுன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவருக்கு கால் பண்ண வேண்டிட்டான். கால் பண்ணும்போது அவங்க வீட்டில் எடுத்தாங்க. இந்த மாதிரி என்ன ஒரு எங்கேயும் கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்டேன். கேட்கும்போது தான் தெரிய வந்துச்சு. அந்த போன வாரம் வந்து லாஸ்ட் வீக்கில் அந்த இடத்துல அந்த லேடியோட வாய்ஸ் வந்து மூணு யங்ஸ்டர்ஸ் வந்து ட்ரிங்க் பண்ண போயிருக்காங்க. அவங்கள துரத்தி விட்டுருக்கு. நிறைய சமானுஷங்கள் நடந்திருக்கு. நிறைய பேரோட இது அங்கே பயந்துட்டு இருக்காங்க அந்த வீட்டு போகிறதுக்கு. அதனால நம்ம எக்ஸ்ப்ளோர் கூப்பிட்டுருக்காங்க. நம்ம போய் பண்ணோம். நம்ம கண்ணில் எதுவும் தென்படவும் இல்லை. ஹியரிங் மட்டும் கேட்குது. நம்ம ஜென்ரலாக நம்ம ஏதோ லேடியோட வாய்ஸ் நினச்சி வந்துட்டோம். எடிட்டிங்கில் விஷுவல் பிளராக இருக்குது. வியூவர்ஸ், உங்கள் ஏரியாலையும் அந்த மாதிரி அமானுஷங்கள் இருந்த இடம் இருந்தால் பின் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் லொக்கேஷன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி இருக்கா இல்லையா, அமானுஷங்கள்லாம் இருக்கா இல்லையாங்கிறது நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லுவோம். எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான்